கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய நேயன் அன்பு பக்தர்களே, இத்தாலிய நாட்டிலே மிகப்பெரிய சிற்பிகள் அல்லது ஓவியம் வரைவதிலே பெயர் போனவர்கள், சிறந்த கலைஞர்கள் இருந்தார்கள். அவர்களில் மூவரை பற்றி உலகம் நன்கு அறியும். மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் மைக்கேல் ஆஞ்சலோ, ரெனார்டோ டாவின்சி, ரஃபேல். Raphael is the famous Italian painter, the architect of the High Renaissance. இந்த மூவரையும் மூவர் அணி போல சிறந்த கலைஞர்களாக அன்றைய காலகட்டம் போற்றி புகழ்ந்தது. The traditional trinity of the great masters of that period. அந்த அளவுக்கு தங்களுடைய அந்த சிற்பக்கலையிலே, ஓவியக்கலையிலே இவர்கள் சிறந்து விளங்கினார்கள். 1520ஆம் ஆண்டு ரோமில் ஆண்டவர் இயேசுவினுடைய உருமாற்றம், தோற்ற மாற்றத்தினுடைய அந்த உருவத்தை ரஃபேல் வரைந்திருந்தார். The famous painting of the transfiguration of our blessed Lord in 1520. ஆனால் அவர் வரைந்த அந்த நேரம் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக கொண்டிருந்தது. He was to die at the age of 37. 37 வயசிலேயே அவர் இறக்கின்ற தருவாயின் அவர் இறங்கி கொண்டிருந்தார். தன்னுடைய முழு திறனையும் பயன்படுத்தி அவர் வரைந்த ஒரு மாஸ்டர் பீஸ், மிகச்சிறந்த ஓவியமாக இந்த ஆண்டவருடைய தோற்ற மாற்றம் கருதப்பட்டது. அந்த தோற்ற மாற்றத்தினுடைய காட்சியை அவர் இவ்வாறு வர்ணிக்கிறார். நடுப்பகுதியிலே உயர்ந்த அந்த மலை, அந்த மலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த காட்சி, குறிப்பாக அந்த 3 சீடர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்த மூவரும் ஆண்டவருடைய அந்த மாட்சியை காண முடியாமல் தங்களுடைய முகத்தை மூடுகின்ற அளவுக்கு அந்த பிரகாசமான காட்சி. The 3 disciples, Peter, James and John, are shielding their eyes from the glory. இரண்டாவதாக அவங்களுக்கு மேலே எலியா, மோசே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Just above them in the air are Elijah and Moses and Jesus. அவர்களுக்கு அடியில் பாட்டத்தில் இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தியினுடைய நிகழ்வு. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு ஒரு பக்கம் தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த மாட்சியை பார்க்க முடியாமல் இந்த சீடர்கள் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். At the bottom of the mountain is the crowd of the other disciples. அவங்களால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அருளை பெற்றவர்களால் பேய் பிடித்த அந்த சிறுவனை குணப்படுத்த முடியாமல் அங்கே ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த 3 நிகழ்வு. எனவே அந்த சிறுவனுடைய தந்தை ஒரு உதவியற்ற ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசுவுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். ரஃபேல் வரைந்த இந்த 2 காட்சிகள், these two contrasting images in the same picture are drawn from the chapter 17th of the Gospel of St. Matthew. ஒரு பக்கம் glory, இன்னொரு பக்கம் சீடர்களுடைய அவநம்பிக்கை. அவங்களால அந்த பேய் பிடித்த அந்த சிறுவனை குணப்படுத்த முடியாத அந்த சூழல். இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் சந்தித்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இது தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய வேண்டுதலை நான் செலுத்தினால் நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவால் தன்னுடைய மகனை குணப்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த தந்தை காத்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை இந்த ரஃபேல் அற்புதமாக வடித்திருக்கிறார்.
இந்த நிகழ்வு எதை சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பக்கம் அவருடைய மாட்சி, இன்னொரு பக்கம் அவருடைய பணியிலே அவருடைய சீடர்கள் கண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையற்ற ஒரு சூழல். வாழ்வினுடைய இரண்டு பக்கங்கள். எனவே இந்த இரண்டு பக்கங்களையும் இவர் அழகாக அங்கு வடித்து காட்டுகின்றார். இதே ஒரு நிகழ்வுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் இருக்கின்றது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய வல்ல செயல்களை, கடவுளுடைய அருள் பெயரும் செயல்களை, நல்ல காரியங்களை நாம் பார்க்கிறோம். There are some times when faith makes us feel that everything is so glorious and wonderful. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடவுள் எனக்கு நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார். ஆரோக்கிய என்னுடைய அருளால் ஆசிலால் நான் நன்றாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கம் இதே நிகழ்வு. There are other times when our faith hits rock bottom and our spiritual life loses its sin and all seems to be miserable. எல்லாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு இருள்மயமான வாழ்க்கையாக, மந்தமான ஒரு வாழ்க்கையாக, வாழ்க்கையே இழந்த ஒரு சூழலை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சூழலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். அவ்வாறு அவர் படம் பிடித்து காட்டுவது மட்டுமல்லாமல், அவ்வாறு இருந்த தன்னுடைய சீடர்களை பார்த்து நம்பிக்கை குன்றியவர்களே என்று அவர்களை அவர் கடிந்து கொள்கிறார். ஏன்னா இவ்வளவு வல்ல செயல்களை கண்டும் ஏன் உங்களுக்கு நம்பிக்கையில்லை? நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்துக்கொ இயலும்? அவனை இங்கே கொண்டு வாருங்கள். உடனே அவன் குணமடைகிறான். சீடர்களுக்கு கொஞ்சம் பயம், ஏன் எங்களால் ஓட்ட முடியல என்று கேட்கின்றார். எங்கள் ஆண்டவர் இயேசு ஒரு அழகான அற்புதமான ஒரு இரக்கமுள்ள தந்தையாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு இரக்கமுள்ள குருவாக, ஒரு தலைவராக, ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை நாம் எப்படி கையாள முடியும்? ஒரு பக்கம் அவங்கள திட்டுறாரு. அப்படி திட்டிட்டு அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. அவர்களிடத்தில் என்ன குறைவாக இருந்திருக்கிறது? அவங்கள திட்டினா கூட அவர்களிடத்தில் அவர்களை எப்படி உற்சாகப்படுத்துவது, அவர்களிடத்திலே நாம் எப்படி அந்த சீடர்களை இன்னும் நம்பிக்கையில் வளர்த்தெடுப்பது? When the disciples were unable to bring about the healing to the epileptic boy, the Lord sure did rebuke them for their lack of faith. உங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லையான்னு திட்டுறார். அதற்கு பிறகு அந்த சிறுவனை குணப்படுத்திய பிறகு, it does not linger with the approaching and admonishing attitude, instead as a loving friend, a caring father, ஒரு அன்பான ஒரு தோழனாக, ஒரு அக்கறையுள்ள ஒரு தந்தையாக, சாந்தமாக, he encourages them to be stronger in their faith. இப்படியே இருந்துடாதீங்க என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். எப்படி உற்சாகப்படுத்துகிறார்னா, இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவு தான் காரணம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இருந்து பெயர்ந்து அங்கு போய் என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலிலே அவருடைய அவநம்பிக்கையை கடிந்து கொள்ள விட்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், கடவுள் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த பார்வை சிதறாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் கடவுள் மீது முழு நம்பிக்கை வைக்கின்ற பொழுது உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகின்ற அந்த வார்த்தை நம்மை பார்த்தும் சொல்லுகின்ற வார்த்தை. அதனால்தான் இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ராயேல் மக்களை கடவுள் அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த அன்பிக்கிறார். உன்னுடைய கடவுள் என்னை நீ போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் உறங்குகின்ற பொழுதும் எழுகின்ற போதும் உன்னுடைய உடையிலையும் உன்னுடைய முழங்காலிலும் உன்னுடைய நெற்றியிலும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் எப்போதும் உன்னுடைய சிந்தனை கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். உன் ஆண்டவருக்கு அஞ்சி நட என்பதை நீ மறக்கவே கூடாது. உன்னுடைய உடையில் உன்னுடைய நெற்றியினுடைய பட்டையிலே அது இருக்க வேண்டும். எனவே நான் உன்னுடைய தந்தையாக இருக்கிறேன், உன்னை நான்
அந்த 450 ஆண்டுகால அடிமை வாழ்க்கை மீட்டிருக்கிறேன். இதோ பாலும் தேனும் துணையும் கானான் தேசத்துக்கு உன்னை அழைத்து வந்திருக்கின்றேன். எனவே உன் ஆண்டவராகிய கடவுளுக்கு அஞ்சி நட என்று இஸ்ராயேலாகிய கடவுள் ஒரு இரக்கமுள்ள தந்தையாக அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதே அந்த நிகழ்வைத்தான் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒரு பக்கம் வல்ல செயல்களை கண்டாலும் அதனுடைய வாழ்வுடைய மறுபக்கத்திலே நாம் அத்தகைய ஒரு இருள்மயமான அல்லது சோகமான அல்லது தளர்ச்சியுற்ற அல்லது இதை எப்படி நான் மேற்கொள்ளப் போகிறேன் என்று நாம் தயங்கி இருக்கின்ற அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து நம்மை உற்று நோக்கி சொல்லுகின்ற வார்த்தை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக இந்த தந்தையை சந்திக்கின்ற அந்த நிகழ்வை போன்ற அவநம்பிக்கை உள்ள சூழல்கள் இருக்கும். He knows that we have our weak moments and situations of disbelief and doubts. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்கள் நம்முடைய உதடுகள் நம்பிக்கை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலே பல்விதமான கேள்விகள் இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு இவற்றை அறிவார். எவ்வாறு தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர்கள் நம்பிக்கையிலே தளர்ச்சிட்ட பொழுது அவர்களை உற்சாகப்படுத்தினாரோ, அவர்களை தட்டி கொடுத்து கவலைப்படாதீர்கள், சிறிதளவு நம்பிக்கை இருந்தால் போதும் என்று அவர்களை உற்சாகப்படுத்தினாரோ, அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பல்விதமான சூழல்கள், நம்முடைய வாழ்க்கையே இருண்டு போய்விட்டது என்ற ஒரு சூழல்கள் வருகின்ற போது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத கசப்பு உணர்வுகள் அனுபவங்கள் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்கின்ற வார்த்தை, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும். He knows that there are times when annoying circumstances encroach our faith life and all our efforts in devotion meet with bitter conclusions. கசப்பான அனுபவங்கள் நமக்கு நடந்தாலும் நம்மை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற அந்த வார்த்தை, கொய்தளவு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் போதும். With firmness and fondness, Jesus invites us, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இயேசு வரவேற்கிறார். To keep seeking to grow in our trust in Him. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு அவரை நோக்கி நாம் பயணிக்கின்ற போது எத்தகைய ஒரு சூழலாக இருந்தாலும் அதை ஆண்டவர் மாற்றுவார். அத்தகைய ஒளிமயமான, அத்தகைய பிரகாசமான ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்கள் சந்தித்த அந்த பிரகாசமான அந்த மாட்சியினுடைய அனுபவங்கள் நாமும் அடைவதற்கு, மாட்சி அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த மாட்சியை விட்டு கீழே, தம்பொருளையும் விட்டு கீழே இறங்கின்ற வருகின்ற பொழுது குழப்பத்தை சந்திக்கிறார்கள். எனவே அந்த குழப்பத்திலிருந்து ஆண்டவர் இயேசு அவர்களை மீட்டு, நம்பிக்கை இருந்தால் உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய கசப்பான உணர்வுகள் இனிமையான உணர்வுகளாக, கசப்பான அனுபவங்கள் இனிமையான அனுபவங்களாக இருக்க வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்.